இப்ப கூட நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க போனாலும் என்னோட நெட்வொர்க் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். உன்னோட இந்த பிரெயின் நெட்வொர்க்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணேன்டா. பண்றேன். நானே என்ன யோசனையில இருக்கேன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய புரட்சியே உண்டு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது 10% இங்கிலீஷ் குதிரவளை கொண்டு வர. ஏங்கா கலாக்கா குருதியா குதிரையா? குதிரை என்ன ஹார்ஸ்? ஏன் கேக்குற? எது கேட்டேன்னா இப்ப கலாக்கா இருக்காளோனோ இப்ப என்ன தெரியுமா நினைச்சா, உன்னோட ஹேர் ஸ்டைல் பாக்குறதுக்கு குதிரவால் கொண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna. பாலா, காபி ஷாப்பில் காபி பவுடர் தீர்ந்து போச்சு. நான் போய் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஷாப்பை பார்த்துக்கோ. பத்திரம். ஏய் காஃபி. ஓ சாரி சாரி, டேக் இட். ஆண்டவா ஆண்டவா. நீக்கு தலையில அடிபட்டதுலேருந்து மத்தவா என்னென்னலாம் மனசுல நினைக்கிறாளோ அதெல்லாம் நேக்கு நல்லா தெரியறது. சாம் கிட்ட டெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இவகிட்ட டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இவன் வந்துட்டேன். ஹாய் ராக்ஸ். ரெண்டி ரண்டிட்டேன் ஆண்டி. ஆண்டியா? யாரு? நானா? நீங்க தான் பின்னது சோஃபா செட்டா? அது எப்படி ஆண்டி? அது எப்படி ஆண்டினா, நீங்க பொம்பளையா பிறந்திருக்கேள் அதனால ஆண்டி. இதுவே ஆம்பளையா பிறந்திருந்தேன்னா ஆண்டா. ஐம் சாரி அங்கிள். இது நல்லா லேது. ஓ சேது படமா? அது ரொம்ப நல்லா இருக்குமே, நீங்க பாத்திருக்கீங்களா? நல்லா லேதுன்னு చెప్పిన. ஓ தொப்பியா? காது. காதா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தொப்பி நல்லா இல்ல. சரி அதையாவது மாத்திரலாம். காது பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு சின்னதா. அதெல்லாம் எப்படியாவது மாத்த முடியும்? வேணா சாம் மாதிரி நானும் ஒரு கடுக்கன் போட்டுட்டுமா? இல்ல இல்ல, நான் உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லல, நானே ஒரு ஸ்டேட்டை வாங்கி போட்டுக்கிறேன். లోపల వచ్చేస్తారు కూర్చో రా. ஓ லோக்கல் கால் பண்ணலமா? இத முன்னாடியே சொல்லிருக்கூடாதா? இந்தா கொஞ்சம் உட்காருன்னு சொன்னேன். ஓ உட்காரா? உட்காந்துட்டேன். ஜோக்கர் பாய். ஜோக்கர் பாயா? நான் போய் இல்ல ஆண்டி. ஐ அம் a man. I am a gentleman ஆண்டி. பாக்க ஆர்டிஸ்ட் மாதிரி சிக்கன் ட்ரெஸ் பண்ணிருக்க, என்ன போய் ஆண்டின்னு சொல்றானே. ச்சே. சிக்கன் இருந்தாலும் ஆண்டி தான், கிக்கன் இருந்தாலும் ஆண்டி தான். கோத்தி குரங்கு மூஞ்ச பாரு. சி சகிக்கல. இதுல தொப்பி வேற. தொப்பி நல்லா தானே இருக்கு. ஐயோ ஆண்டவா, முதல்ல ஆண்டின்னு சொல்றான், நான் இன்னும் லைஃபையே பார்க்கல. இதுல தொப்பி போட்டுக்கிட்டானா நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவானா? சும்மா சொல்ல வேணாம் ஆண்டி, நீங்க இன்னும் லைஃப்ல ஒண்ணும் பார்க்கலையா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க மனசுல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு நன்னா கேக்குறது. அது காது. அது காது இது காது ரெண்டு காதுலயும் நன்னா தான் கேக்குறது. சும்மா பொய் சொல்லாத ராக்ஸ். சரி இப்போ என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். ஏழு குண்டல வாடா தேவடா, என் மனசுல நான் எதுவுமே நினைக்க கூடாது. இப்ப நீங்க என்ன தெரியுமா நினைச்சேன்? எடுக்கணும்டா தேவடா, இப்படா மனசுல இது நினைக்க கூடாது. அதானே? என்ன என்னாச்சு? குட்டூர் ஆண்டி, இப்ப கூட நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க போனாலும் என்னோட நெட்வொர்க் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். என்னடா இது தலையில தொப்பி போட்டிருக்க? கால்ல அடிபட்டு இருக்குடா. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? கால் அடிபட்டதுக்கு ஏன்டா தலையில தொப்பி போட்டிருக்க? அதே தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். கால்ல அடிபட்டா கால்ல தொப்பி போடுவா, எனக்கு தலையில அடிபட்டு இருக்கு அதனால தலையில தொப்பி போட்டிருக்கேன். அபத்தமா கேள்வி கேட்டுட்டு. சரிடா கோச்சுக்காதடா. தலையில தொப்பி ஒரு ஸ்கார்ஃப் மூஞ்சில கட்டினேன்னு வச்சுக்கேன், கொல்லக்கூட்ட தலைவன் மாதிரியே இருப்ப. அப்புறம் நீ பேங்குக்கு போனீங்கன்னா உன்னை போலீஸ் பிடிச்சிரும். அதுக்கு முன்னாடி
உன் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் எல்லாம் என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு போயிட்டுன்னா நான் பாட்டு ஜாலியா இருப்பேன்டா பொண்ணுங்களோட. என்ன சொல்ற? ஏண்டா நோக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? நானே இந்த கண்ணுக்குட்டிக்கு கொம்பு முளைக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கொப்பளத்தோட அலைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்காக தான் வெளியில கூட போகாம கேப்பை மட்டும் போட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கேன். இதுல நோக்கு என்னோட பேங்க் பேலன்ஸ் வேணுமா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. நாம எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா நீ. ஆமாமாண்டா, மனசு வேதனைப்படும். சாரிடா. ஓ சே, என்னோட ப்ரெஷியஸ் டைமை இந்த ராகவனோட உட்காந்து பேசி என் டைம் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் அந்த நெல்லூர் ஆண்டியை போய் பார்க்கலாமா? ஓகே ஓகே, தாராளமா நீ அந்த நெல்லூர் ஆண்டி கூடவே போடா. ஆனா அவளை ஆன்டின்னு மட்டும் சொல்லிட வேண்டாம் கேட்டியா? என்னடா இவன் நம்ம மனசுல நினைக்கிறத இவன் அப்படியே சொல்றான். ராஸ்கல். ஏண்டா நீ அங்கேயாக்கும் உட்காந்துட்டு இருக்காய், நான் இங்கேயாக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படியாக்கும் ஒட்டு கேட்க முடியும்? சரி அதெல்லாத்தையும் விடு. இப்ப எதுக்காக என்ன ராஸ்கல் திட்டினாய் நீ? அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவகிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, ஓடிட வேண்டியதா உள்ள. ஹாய் போங்கோ. என்னது இது? நீ மட்டும் தனியா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காய். எங்க வாக்கு மேகி? நீ வருவேன் தெரிஞ்சுதான் அவ எஸ்கேப் ஆயிட்டா. ஏன் நான் என்ன வாக்கு பண்ணேன்? அவ எதுக்காக்கும் என்ன பார்த்து எஸ்கேப் ஆகணும்? உன்னை பார்த்தா அவ மட்டும் இல்லடா, கிருஷ்ணா காட்டேஜ் எஸ்கேப் ஆகுது. நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? ஏய், கெட்டவங்கள கூட நம்பலாம்டா, ஆனா உன்ன மாதிரி நம்பவே கூடாது. ஒரே டேஞ்சரஸ் ஃபெலோ. அது எப்படி அது அடுத்தவங்க மனசுல இருக்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிற? நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு அது உனக்கே டேஞ்சரா வரப்போகுது. ஆமாம் போங்கோ, அதை நினைச்சாதான் நேக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இதுலயும் ரொம்ப ஜாலியா இருக்கு போங்கோ. இப்போ கூட நான் வரப்போ ஒரு காதல் ஜோடியாக்கு பிரிச்சுட்டு வந்தேன். காதல் ஜோடியா பிரிச்சிட்டியா? ஏன்? ஆமா போங்கோ, நம்ம காஃபி ஷாப்ல ஒரு காதல் ஜோடி உட்கார்ந்துட்டு அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தா. சரின்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆபத்தே ஆரம்பிச்சது. ஆபத்தா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, மேல சொல்லு. இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றும் இல்லை. அந்த காதலனும் காதலியும் அப்படியே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த காதலி மனசுல என்ன நினைச்சுட்டு இருந்தா தெரியுமா? என்ன? ஓம் பர்ஸ்ல காசு இருக்கிற வரைக்கும் தானடா நான் உன் கூட சுத்தின்னு இருக்க போறேன்னு நினைச்சுட்டு இருந்தா. இதை பார்த்தோன்னே நேக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுத்து. சரி அவளை விடு, நம்ம காதலன் அவன் என்ன நினைச்சுட்டு இருந்தான்னு பார்த்தா, நேத்து இதே காஃபி ஷாப்ல நான் உன் அக்கா கூட உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உன் கூட உட்காந்துட்டு இருக்கேன். நாளைக்கு உன் தங்க கூட உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். நேத்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுத்து. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அவங்க மனசுல நினைச்சுட்டு இருந்தத அப்படியே போட்டு உடைச்சு அவங்க ரெண்டு வெறி பிரிச்சுட்டேன். எப்படி? இப்பதான் புரியுது. இந்த மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவு லவ்வர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமாமா, அதுக்காக தான் நானே இப்போ பார்க்குக்காக போயிட்டு இருக்கேன். பார்க்குக்கு எதுக்கு போற? பார்க்ல இதே மாதிரி ஒரு 50-60 ஜோடி இருக்குமோனோ, அதனாலதான் அவங்க மைண்ட்ல என்னென்னலாம் நினைச்சுட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சு எல்லாரும் பிரிச்சு விடுதான். எப்படி? நல்ல ஆம்பிஷன். நீ போனேன்னு வச்சுக்கோ, 50 ஜோடி இல்ல, உலகத்துல இருக்கிற யாரையுமே லவ் பண்ண விட மாட்டேன். ஏய் ராக்ஸ், உன்னோட இந்த பிரெயின் நெட்வொர்க்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணேன்டா. பண்றேன். நானே என்ன யோசனையில இருக்கேன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய புரட்சியே உண்டு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே யோசிச்சு யோசிச்சு கீழ்பாக்கத்துக்கு போகாம இருந்தா சரி. ஏன் போங்கோ, நான் இதுக்காக அங்க போனோம். ஓய், தொடங்கிட்டியா? நீ கிளம்புங்க இருந்து. நான் ஏதாவது யோசிக்க போய் நீ அதை புட்டு புட்டு வைக்க, அப்புறம் நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும். நீ போங்க இருந்து. ஓய், எதுக்கு இப்ப ஊத்து ஊத்து பாக்குற? இல்ல நீ இப்ப மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். ராக்ஸ்,
வேண்டாம் ராக்ஸ், நீ கிளம்பு 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 ப்ளீஸ் கிளம்பு. பெரிய தொல்லை, கிளம்புங்க. பா விட்டுது தொல்லை. என்ன நான் தொல்லையா விட்டு தொல்லையா? நான் வெளியில போயிட்டாலும் என்னோட நெட்வொர்க் கொஞ்சம் ஏரியாக்கு ஆபரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே பை. போடா கிளம்புடா. இப்ப நான் எதுவுமே யோசிக்கலையே. ஹாய். வந்துட்டான் சரியான சொல்லு பார்ட்டி. ஹாய் ராக்ஸ், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். போய் நிஜம், 100% நிஜம்யா. 100% போய் யார்? நிஜம் போய் நிஜம்யா. போய் நிஜம் போய் நிஜம் போய் நிஜம். போய் நிஜம். போய் ஆஹா நிஜம். போய் நிஜம் போய் நிஜம் போய் நிஜம். போய். நிஜம். என்ன போய் என்ன நிஜம்? எங்க பாரு பாலா, இந்த ராக்ஸ பத்தி நான் இப்பதான் நினைச்சேன். ஆனா இவன் பொய்ன்னு சொல்றான். ராக்ஸ் சொன்னா சரியா தான் இருக்கும். என்ன ராக்ஸ் சொன்னா சரியா தான் இருக்கும்? இவன் என்ன பெரிய ஜோசியக்காரனா? அறிவாளியா? ஆமா ஆமா, இஸ் கிரேட். என்ன இவன் பெரிய கிரேட்? எப்படி சொல்ற நீ? எனக்கு தெரியுமே. என்ன எனக்கு தெரியுமே? சரி பாரடைஸ் இவங்க தலைவி இல்லைன்னா வேற யாராக்கும் தலைவி? என்னது இது? தலைவி அது இதுன்னு பேசுது. என்னது இது? என்ன இது அதுன்னு என்னமோ ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்காய். ஐயா, நான் அப்படிலாம் உன்னை சொல்லவே இல்லையே. எப்பவும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தான் தான் தலைவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன தலைவி? சரி அப்போ பாலா உங்களுக்கும் தலைவி ஆளும்னு ஆசை இருக்கு போல இருக்கே. இவனும் டோமினேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாரடைஸ் கேளு. நானா டாமினேட் பண்றேன்? என்ன சாப்பிடலாம், எப்ப சாப்பிடலாம், எப்ப துணி துவைக்கலாம், எப்போ வெளியில போலான்னு 3 பேருக்கும் சேர்ந்ததுன்னு நான் டிசைட் பண்றேன். இப்படி இருந்தா நான் டாமினேட் பண்றதா ஆயிடுமா? கோங்குரா கோல்டி. என்ன சொல்லல இப்போ? கொங்காரு குல்ட்டியா? கேளுங்கோ கேளுங்கோ. யார் கோங்குரா? யார் குல்டி? நானா? ஐயோ பாலா, நான் அப்படி சொல்லவே இல்ல பாலா. ராக் சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? வந்துட்டா மேடா மினிக்கு. இடுப்புல வீக்னஸ் வேற. கவர்ச்சி நடிகன்னு நினைப்பு. இவ பேச ஆரம்பிச்சுட்டா லோக்கல் ரவுடி கூட தோத்து போயிடுவான். இதுல கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷை வேற. பாரடைஸ் இப்போ என்னவாக்க நினைச்சிட்டு இருந்தேன்? சரி லோக்கல் ரவுடி எனக்கு புரிஞ்சது, கலாக்காவ சொன்னேன். ஆனா இந்த மேனா மினிக்கின்னு சொன்னேனே அதுக்கு என்னவாக்க அர்த்தம்? மேனா மினிக்கினா ஸ்டைல் பார்ட்டின்னு அர்த்தம். ஐயோ, நான் எங்க அப்படிலாம் சொன்னேன்? சொல்லல ஆனா நினைச்சேலே. ஐயோ இல்ல கலா, நான் அப்படி நினைக்கவே இல்ல கலா. ஏக்கா, நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுனால என்ன மேனா மினிக்கின்னு சொல்றீங்களா? முகத்தை பாரு, இது 10% இங்கிலீஷ் குதிரவளை கொண்டு வர. ஏங்கா கலாக்கா குருதியா குதிரையா? குதிரை என்ன ஹார்ஸ்? ஏன் கேக்குற? எது கேட்டேன்னா இப்ப கலாக்கா இருக்காளோனோ இப்ப என்ன தெரியுமா நினைச்சா? உன்னோட ஹேர் ஸ்டைல் பாக்குறதுக்கு குதிரவால் கொண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா. ஓ, எனக்கு இப்படி அண்டை புழுகா புழுகுறீங்க? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அப்படி சொல்லலக்கா, ஆனா மனசுல நினைச்சேலோ. சரி 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 ஒரு நிமிஷம். என்னோட சட்டை எப்படியாக்கு இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு ராக்ஸ். என்ன ட்ரெஸ் இது? இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு வேற கேட்டுட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கு ராக்ஸ். குரங்கு மாதிரி சிரிக்கிற. என்ன சட்டை போட்டா என்ன? ஏன் இவ வரும்போது மட்டும் நம்ம பாரடைஸ் இப்படி வழியிறா? ஏனுங்க, நீங்க எங்க ஊர்க்காரர் மாதிரியே ரொம்ப அழகா ஷர்ட் போட்டிருக்கீங்க. கர்மம், இவளுங்க கல்யாணம் ஆன மாதிரியா நடந்துக்கிறாளுங்க. இவனை பார்த்து இப்படி வழியிறாளுங்க. கான்ட்ராக்ட். பாரடைஸ் என்னோக்குன்னு சொன்ன? பாலா நோக்கு ரொம்ப பேட் டேஸ்டா பாரடைஸ் சொல்றா. இருங்க ஒரு நிமிஷம். இன்னொன்னு கூட சொன்னா என்ன பார்த்தாலே ரொம்ப ஓவரா வழியிடலாமா அப்படின்னு பாரடைஸ் சொன்னா. இருங்க ஒரு நிமிஷம். இன்னொன்னு பாக்கி இருக்கு. நீங்க 2 பேருமே
என்ன பார்த்தா ரொம்ப ஒழிகிறேன்னு கலாக்கா சொன்னான். என்னடி சொன்னே சொல்லு கேளுடி என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து பேசுறா என்ன நீங்க வேற ஒழுங்கு மாதிரி அப்பா, எப்படியோ வந்த வேலை முடிஞ்சாச்சு. இவங்க அடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். பாய். பேசுறவங்க வச்சுக்கிட்டீங்க. நாய் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கா. ஏண்டா நான் பாட்டுக்கு இங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு பேப்பரை உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். நீ இப்ப எதுக்காக நாய்கின்னு என்ன சொல்லிட்டு இருக்காய்? குட் மார்னிங் ராக்ஸ். நான் எதுவும் சொல்லியடா, நான் ஒண்ணுமே சொல்லியே. நீ சொல்லலடா, ஆனா சொல்லணும்னு நினைச்ச இல்லையா, அது போதுமே. என்னது இது கடவுளே, என் மனசுல எதுவுமே தோணக்கூடாது. குறிப்பா சங்கீதா கிட்ட செருப்பால் அடி வாங்கினது, அது மட்டும் என் மனசுல தோணவே கூடாது. ஐயோ நினைச்சிட்டேனே. ஓ சரி, ஆனா நம்ம நர்மதா கூட டேட் போறத பத்தி நினைக்கவே கூடாது. ஓ தோணிடுச்சே. ஓ சரி, ஆனா முந்த நாள் டான்ஸ் ஹால்ல வழுக்கி விழுந்தது தோணவே கூடாது. ஐயோ நினைச்சேனே. ஸ்டாப் திங்கிங் டா சாம், ஸ்டாப் திங்கிங். ஓ ஒண்ணு ஏண்டா சங்கீதாவோட செருப்படி, நர்மதா கூட நாளைக்கு டேட்டிங், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடல நீ வழுக்கி விழுந்தது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தது, இவ்வளவுதானே? இல்ல இன்னும் சொல்லலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பாவி, நம்ம நினைச்சது அப்படியே சொல்றானே. இனிமேல் எதுவுமே நினைக்க கூடாது, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஒண்ணு இல்லடா ராக்ஸ், ஒண்ணு இல்லடா. ஏண்டா நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசினாலே எனக்கு தெரிஞ்சு போயிடுறது, இதுல நீ லிப்பு மட்டும் வர கொடுக்குறியா? ஓஷோ, இனிமே நோ கழிவு காலம் ஆரம்பம் எடுத்துறா. இப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ்லாம் இப்போ இந்த டவல்ல ஃபில்டர் ஆயிடுச்சு. இனிமேல் அவனால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ஆகல. என்ன ஆகல? ஃபில்டர் ஆகல. இன்னும் ஆகல. என்ன ஆகல? ஃபில்டர் ஆகல. அட பாவி, இது ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ நான் 2 டவல் போட்டிருக்கேன். என்னோட மைண்ட் வேவ்ஸ் டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். உன்னால கண்டே பிடிக்க முடியாது. அந்த நினைப்பியும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறா, இன்னும் அது எதுவும் ஸ்டாப் ஆகல. அட பாவி, இது கண்டுபிடிச்சானே. என்ன பண்ணி தொலைறது இவங்கிட்ட? ஒண்ணு இப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம். டேய், என்னடா பண்ணுவ? பையன் பேசாம உட்காந்துருக்கிறத பார்த்தா அவனால எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த பெட்ஷீட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ். ஏண்டா பைத்தியக்கார பையல, ஒரு துண்டு, அதுக்கு மேல இன்னொரு துண்டு, அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போத்தின்னு வந்துட்டேனா ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டியா? எல்லாமே எனக்கு தெரியும்டா, அதான் நினைப்பு நினைச்சுட்டு இருக்க. இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ணுவேன் நினைச்சுட்டு இருக்க? அட பாவி ராகவா, இது தாங்காதுடா, விட்டுறா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? மைண்ட் வாய்ஸ்ல பேசினா தானே கண்டுபிடிப்ப. இப்ப நேர்ல ஏத்திட்டா, அப்ப என்னடா பண்ணுவ?
சரிண்ணே அறிவிட்ட முண்டம் அங்க தூக்கி போட்டு மிரிச்சினேன். இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ணுவ? கட்டிடா Yo, give me a piece of this. Something brand new for the massive. Easy bird, tell you know. Scarf down at it. ஐயோ ஐயோ அப்பா ஏய் என்னடா இப்படி ஓடி வந்து விழற? ஆமா நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்து ஏன் ஃபிளாட்லயே வந்து விழற நீ? விழறதா விழற, வேற ஃபிளாட்ல போய் விழ வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினைச்சேன் போங்கோ. பேசாம அந்த மூமாசா ஃபிளாட்ல போய் உள்ளான்னு. ஆனா தப்பி தவறி அவன் மடியில போய் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னவாக்கம் ஆறுது. அதனாலதான் எதுக்கு வம்படி இங்கே வந்து விழுந்துட்டு இருக்கேன். அக்கலா எல்லாம் நான் ஏன்டா ஓடி வந்தேன்னு கேட்கணும் அதானே? சரி எதுக்கா ஓடி வந்த? என்ன ஒரு கோஷ்டியாக துரத்தின்னு வருது. உன்ன ஒரு கோஷ்டி துரத்திட்டு வருதா? என்ன விஷயம்? ஆமாம் போங்கோ, என்னால ஒரு கல்யாணமே நின்னு போயிடுது. அட பாவி, இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டியா நீ? அப்படி என்னதான் பண்ணி தொலைச்ச? அதெல்லாத்தையும் விடு. நீ முதல்ல வெளியில போய் அந்த கோஷ்டி போச்சா இல்லையான்னு பாத்துட்டு வா. ஏய் அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு போ. என்ன போங்குது பயமா இருக்குங்கிற? நீ லாயர் தானே? அம்மா தானே? ஆமா. அப்புறம் நோக்கு என்னவாக்கு பயம்? ப்ளீஸ் போங்கோ, என் உயிரே உன் கையில தான் ஊசலாடிட்டு இருக்கு. ப்ளீஸ் போங்கோ. உன் உயிர் என் கையில ஒன்னும் ஊசலாடல, என் கையில கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கு. போங்கோ போங்கோ ப்ளீஸ் போங்கோ ப்ளீஸ். எழுந்துற சரி ப்ளீஸ் சரி சரி போங்கோ. சரி போறேன். எழுந்துறேன் ப்ளீஸ். போ 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 போ. என்ன உலகண்டா அது? நான் இனிமே வெளியிலேயே போக கூடாது. இது மாதிரிலாம் வெளியில போய் எசக்கு பசக்கா பேசி ஒரு பெரிய கலவரமே உண்டாக்கிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வெளியில ஒண்ணு பேசுறா, உள்ள ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. ச்சே, எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஐயோ ஐயோ ராக்ஸ், ஐயோ ஐயோ ராக்ஸ், அவங்களா ஓடி போயிட்டாங்க. மூஞ்சில குத்து. யாரும் இல்லடாங்க. ஏன் போங்கோ, நானே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எது எப்படியோ என் உயிரை காப்பாத்தினே, ரொம்ப தேங்க்ஸ் போங்கோ. ஏய் கல்யாணம் எதுக்கு நின்னுச்சு அதை சொல்லு. அத சொல்றேன். முதல்ல என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காகவும் போயிருந்தேன். சரி. கரெக்டா பொண்ணு மாப்பிள்ளையோட கழுத்துல தாலி கட்டுறப்போ, ஏய் வித்தியாசமா இருக்கு இந்த கல்யாணம். இல்ல மாப்பிள்ளை பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறப்போ அந்த பொண்ணோட அப்பா கேவலமா ஒண்ணு நினைச்சு தொலைச்சான். என்ன நினைச்சான்? ஒழிஞ்சது சனிய, இனிமே இந்த சனிக்கு நம்ம உட்கார வச்சு சோறு போட வேண்டாம், ஒரு இச்சுவாய் மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு நினைச்சான். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இதாவது பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளையோட அப்பா இன்னும் கேவலமா நினைச்சிட்டு இருந்தான். என்ன நினைச்சான்? அந்த மாப்பிள்ளையோட அப்பா அந்த பொண்ணோட அம்மாவையாக்கி நினைச்சிட்டு இருந்தான். சீ